நேற்று நம்ம இந்தியா முதலாவது ஓடிஐ மேட்ச்ல இங்கிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 1-0 அப்படிங்கிற விதத்தில் முன்னிலையில் இருக்காங்க. இப்படி இருக்க இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக பல பேரை சொல்லலாம். உதாரணத்துக்கு ஜடேஜா அவருடைய 3 விக்கெட், ஹர்ஷித் ராணா டெபியூட் ஆட்டத்திலேயே அவருடைய 3 விக்கெட், முக்கியமாக T20 ஃபார்மேட்டில் ஸ்ரேயஸ் ஐயர் அவர் அடிச்சு கொடுத்த 59, அடுத்து பின்னாடியே அக்ஷர் பட்டேல் பொறுப்பாகவும் அதே போல் பாலை வீணாக்காமல் அதிரடியாக அவர் அடித்த 57, எல்லாத்தை விட கடைசியாக முக்கியமாக சுப்மன் கில் அவர் செஞ்சுரி அடிக்கல அப்படின்னாலும் அவருடைய 87 ரன்கள் ரொம்ப உதவியாக இருந்துச்சு நம்ம இந்தியா ஜெயிக்க. இப்படி பல பேர் கலந்து நம்ம இந்தியா அபார வெற்றி இந்த மேட்ச்ல அடைஞ்சிருந்தாலும் ஆட்ட நாயகன் விருது ஒருத்தருக்கு தானே தர முடியும். அந்த வகையில் கில் அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஆனால் ஜாஷ் பட்லர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஆட்ட நாயகன் விருது வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த கில் அவரை பற்றி மோசமாக, அதாவது சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி சுப்மன் கில் அவரை விமர்சனம் செஞ்சு தான் ஜாஷ் பட்லர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அவர் பேசியிருந்தார். இதனால் விருது வாங்க வந்திருந்த கில் கடைசியாக எனக்கு விருதே வேண்டாம் அப்படின்னு போக உடனே அந்த இடத்துல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவர் செஞ்ச செய்கை கடைசியாக பட்லர் அவருக்கு ஒரு அவமானமான நிகழ்வு நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ அந்த வகையில் ஜாஷ் பட்லர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அவர் குறிப்பிட்டிருந்தது, இங்கிலாந்து அணியின் பேட்டிங் துவக்கத்தில் நல்லா இருந்துச்சு, ஆனால் மிடில் ஆர்டர் பேட்டிங் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு பட்லர் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல இந்திய அணியின் போலிங் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. ஹர்ஷித் ராணா அபாரமா பந்து வீசினாரு. ஜடேஜா அவரையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஆனாலுமே ஒரு 300+ ரன் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது ஒரு டஃப் ஸ்கோராக நிச்சயமாக இருந்திருக்கும். அதே போல துவக்கத்திலே ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் விக்கெட் விழுந்ததுமே நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தோம். ஆனால் ஆட்டத்தை எங்க கையில் இருந்து பறிச்சுக்கிட்டு போனது கில் அவரு கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் T20 ஃபார்மேட்டை மிஞ்சிற அளவுக்கு அவர் பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய விக்கெட்டை போராடி வீழ்த்தினதுக்கு அப்புறமா பின்னாடியே வந்த அக்ஷர் பட்டேல் அவரும் ஏறக்குறைய T20 ஃபார்மேட்டில் தான் விளையாண்டாரு. பந்து ஒன்று கூட வீணாக்கல. அதனால் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுக்கிற வரைக்கும் அவருடைய ப்ரெஷர் இருந்துச்சு. அவர் போனதுக்கு அப்புறமா ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் அவரும் அவருடைய பங்குக்கு ரன்களை சேர்க்க, இவங்க 2 பேரால தான் ஓவராலாக இந்த மேட்ச்லேயே நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம். கில் அவர் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காரு. ஆனாலுமே அவருடைய இன்னிங்ஸ் ஸ்லோவான ஒரு இன்னிங்ஸாக தான் இருந்துச்சு. குறிப்பாக கில் அவருக்கு அடிக்கிற மாதிரியான பல ஷார்ட் டெம்ப்டிங் பால் எல்லாமே நாங்கள் போட்டோம். ஆனால் அந்த எல்லா பால்லையுமே அவர் சிங்கிள் தான் எடுத்தார். பிக் ஷாட் அடிக்கல. அதில் இருந்தே அவர் ஒரு சுயநலமான பேட்டிங் இந்த ஆட்டத்தில் அவர் செஞ்சிருக்காரோ அப்படின்னு தங்களுக்கு தோணுனதா பட்லர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நின்று கேட்டுக்கிட்டு இருந்த சுப்மன் கில் அடுத்ததாக ஆட்ட நாயகன் விருது வாங்க அவர் உள்ளே வந்தார். வந்துட்டு ஒரு மாதிரி தடுமாற்றமாக கில் அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ஓடி வந்து கில் அவர்கிட்ட அந்த ஆட்ட நாயகன் விருதையும் வாங்கி கொடுத்து, உண்மையாகவே நீதான் இந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் அப்படிங்கிற மாதிரியான செயலை ஸ்ரேயஸ் ஐயர் அவர் செஞ்சிருப்பாரு. அந்த வகையில் இந்த மேட்ச்ல ஓவராலாக பல பிளேயர்களுடைய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் கில்லா இல்லை ஸ்ரேயஸ் ஐயரா, அக்ஷர் பட்டேலா, இந்த ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிக்க யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.